வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபினா ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான். அதுவும் 5 மினிட்ஸில் நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல இந்த கப்பில் எந்த கப்பு நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே அளவுகள் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. இதில் நான் எடுத்துருக்கிறது இந்த கப்பில் ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் கிளாஸில் எடுத்தாலும் சரி 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. 3 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தண்ணி அது நல்லா கொதிச்சா மட்டும் போதும். வெல்லம் கரையணும். பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டு அதில் ஒரு 7-8 முந்திரி பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். நல்லா வறுபட்ட உடனே தனியாக தட்டில் தூக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே நெய்யிலேயே ஒரு 1/2 கப்பு அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும். அந்த தேங்காயினுடைய சடசடப்பு தன்மை போய் கலர் மாறினோன்னு அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே நெய்யிலே நம்ம 1 கப்பு அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு வெல்லம், 3 கப்பு தண்ணி. இதுதான் கரெக்டான அளவு. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுபட்ட உடனே நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு நல்லா, ஏன்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றும் பொழுது உங்களுக்கு ஏற்கனவே ரவை வறுபட்டுருக்கு, உங்களுக்கு கட்டிகள் விழாது. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்ச தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு மத்தியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கோங்க. இது நான் கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 3 ஸ்பூன் தான் நான் ஊற்றினேன். மிச்சம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ரங்கூன் ஸ்பெஷல். 5 நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது டக்குன்னு நம்ம ஒரு ஈஸியாக சுலபமாக ஸ்வீட் வேணும்னு கேட்கும்பொழுது இப்படி செஞ்சு கொடுக்கலாம். வெல்லமும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அருமையான ஸ்வீட் ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.